கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இன்னொரு செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளின் செய்திகளை நாம் கேட்கும் பொழுது, கர்த்தாவே, எனக்கென்று நீர் எண்ணத்தை வைத்திருக்கிறீர், நான் கேட்கும் பொழுது அது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்க போகிறது என்ற எண்ணத்தோடு, என்ற கண்ணோட்டத்தோடு நீங்கள் நானும் செய்திகளை கேட்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே பேசுவார், நம்முடைய இருதயத்தை திருப்புவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்குள்ளாக நீங்கள் நானும் போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த செய்தியின் மூலியமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் என்ன தலைப்பின் கீழாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு, த காட்ஸ் லவ் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தி எதை குறித்து என்று சொன்னால், லவ்விங் காட் லீட்ஸ் டு ட்ரஸ்ட். தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது எதை குறித்து என்னை தள்ளுகிறது, என்னை உந்துகிறது என்று சொன்னால், தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனோடு எப்படி நெருங்கி ஜீவிக்க வேண்டும், தேவன் என்னோடு எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்கள் வாயிலாக நீங்கள் நானும் செய்திகளை கேட்டோம். இன்றைய நாளின் செய்தி, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது என்னை என்னத்துக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை நம்பும்படியாக, கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக அது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார், God has a perfect timing. கர்த்தர் நம் அனைவருக்கும் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார், குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். பட் யூ நீட் டு ட்ரஸ்ட் இன் காட். நீங்கள் நானும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். யூ நீட் டு ஹேவ் அ ட்ரஸ்ட் இன் காட் இன் ஆர்டர் டு ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் காட். இந்த நாளின் செய்தி எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து கூட உங்களுடைய வேதாகமத்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த நாளின் செய்தி, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் நான் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் வழிகள் எல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்த போகிறார், என் கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் தீர்க்க போகிறார், எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கவலைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா தடுப்புகளையும் ஆண்டவர் எடுத்து எறிய போகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை நான் முழுவதுமாக நம்ப வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் செய்திகள் கேட்க போகிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் செய்து நீங்கள் நானும் தேவனுக்குள்ளாக செய்திக்குள்ளாக போவோம். எங்களை நேசித்த வல்லத்திர பரலோகத்தின் நல்ல பிதாவே, நாங்கள் கர்த்தாவே பாவிகள், நான் பாவி சுவாமி, அடியேன் என்னோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் பேசுவதை கேட்கிறதுக்கோ, நான் சொல்லுகிற வசனத்தை கேட்பதற்கோ கர்த்தாவே அவர்கள் வரவில்லை. தேவன் என்னோடு பேசுவார், தேவன் என்னோடு உரையாடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பது எப்படி, தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எனக்கு என்னென்ன கிடைக்கும், தேவன் எனக்கு என்ன சொல்லுவார் என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அடியே என்னோட பாவ நாவை கர்த்தாவே நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உம்முடைய சமூகத்தில் என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேசுகிறவர் நீர், நான் அல்ல. நீர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்க போகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளின் செய்திகள் எதிலிருந்து எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், லவ்விங் காட் லீட்ஸ் டு ட்ரஸ்ட். எப்பொழுதும் போக 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவரே, இந்த மனுஷன் பேசும் பொழுது, இந்த மனிதன் செய்தி கொடுக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை இந்த மனிதனுடைய வாயிலே வையும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அநேக நேரங்களில் பிசாசு ஆடுவான், அநேக தடைகளை கொண்டு வருவான். செய்திகள் சேரக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காரியங்களை கொண்டு வருவான். திக்குவது, திணறுவது, மற்ற உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் சேர்த்து பேசுவது, இது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒரு பாத்திரமாக ஏந்தி கொண்டுகிறவனாக நான் இருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2வது,
நாம் கேட்கிற செய்திகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தை திருப்புகிறதாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ளே நிற்பதற்கு அது ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இவர் பேசுகிறது என்னுடைய இருதயத்திற்கு ஒரு ஏற்றதாக, அல்லது என்னுடைய இருதயத்தை தூக்கி வைக்கிறதாக, என்னுடைய இருதயத்தை சரி செய்வதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரயோஜனமான செய்தி ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியை கொடுக்கிறவர்களுக்கும் இந்த 2 காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பேசும் பொழுது நீங்களும் நானும் கேட்போம். மோசையோடு ஆண்டவர் பேசினார், அந்த ஜனங்களோடு ஆண்டவர் பேசினார். அவர் பேசின சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. இந்த தேவனுடைய சமூகத்தில் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது, ட்ரஸ்டிங் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than anything else. தேவன் மேல் வாஞ்சியா இருப்பது, தேவனை நம்புவது, தேவனை விசுவாசிப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிற ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்று வரைக்கும் ஒருவரையும் நம்பவில்லை. சொல்லுவாங்க, என் நிழலை நானே நம்ப மாட்டேன். நாம் யாரும் நிழலை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் மேல் நீங்கள் நானும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வாக்கியம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனை நம்புகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறேன், நான் தேவனை பார்த்து ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீ என் அன்பான நேசர் என்று சொல்லும் பொழுது, நான் வாயோடு அந்த வார்த்தைகள் நிறுத்தாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகம் சொல்லுகிறது, தேவனை நம்புகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஆமென். நான் ஆண்டவரை நம்பினேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை. முதலாவது, ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என் கரத்தை பிடித்து ஆண்டவர் என்னை நடத்தி எப்பொழுதுமே நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் கவலையில் இருக்கும்பொழுது, கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது நம்முடைய கையை பிடித்து நீ கவலைப்படாதே என்று சொன்னால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அது ஒரு தற்காலிகமானது. ஒரு மனுஷன் ஒரு சில மணி நேரங்கள் அல்லது சில மணித்துளிகள் கரங்களை பிடித்து அவர்களுக்கு வேலை வந்து விட்டால் அவர்கள் கையை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்னுடைய கரங்களை பிடித்து என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நடத்துகிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. இன்னொரு வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். எரேமியா 29வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11வது வாக்கியம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வருவதாக காணப்படுகிறது. நீ யோசித்து பாருங்கள், ஆண்டவரே நான் இதை கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, ஏன் இந்த தாமதம் என்று சொல்லும் பொழுது எரேமியா இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக காரியங்களை செய்கிறார். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். இங்கே வேதாகம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற முடிவு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எனக்கு இன்னும் தாமதமாக கிடைக்கிறது, இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே. எல்லோரும் அவசர கொடுக்கா யோசிப்போம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, டக்குன்னு சாப்பாடு வரணும், டக்குன்னு சாப்பிட்றணும், என்னுடைய வாழ்க்கையை இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிடணும். எனக்கு காய்ச்சல் வருதா, எனக்கு தலைவலி வருதா, உடனே ஒரு மாத்திரையில் சரியாகணும். இன்றைய வாழ்க்கை வேகமாக ஓடுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிறது உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு எதை கூட்ட மாட்டாராம்? வேதனைகளை கூட்ட மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கூட்டார். நான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவனுடைய சமூகத்தில் நான் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டாதபடிக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி காலம் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சம்பூர்ணமாய் வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார்.
மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது மற்றவன் BMW இல்லை ஆடி பென்ஸ் இந்த மாதிரி புது புது காராக வச்சுருப்பாங்க. நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கும்போது, ஐயோ இவன் கார் வாங்கிட்டானா, பயங்கரமாக இருக்க காரு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சமாதானமாக வைக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 17வது அதிகாரம் எரேமியா 17:7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தேவனை நம்பும் பொழுது நல்ல அந்த அந்த கொடுக்கிற அந்த எக்ஸாம்பிள் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். சங்கீதம் 1 வாசின்னு சொன்னால் அதே வசனத்தை சங்கீதம் 1 நம்ம வாசிக்க முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சொல், நீர் பாய்ச்சலான ஓரத்தில் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னை நம்புகிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால், மழை காலத்திலே மழை குறைச்சலா இருக்கிற காலத்திலேயும் உஷ்ணமே தெரியாம ஆண்டவர் பார்த்துக்குவாரு. வெயில் ரொம்ப அடிக்கும், ஆனா அந்த மரம் பட்டு போகாது. மழை இல்லாமல் வறட்சியா இருக்கும், அதிலிருந்து ஒரு இலக்கோடு விழுகாது. ஒருவேளை நம்மை சுற்றிலும் கஷ்டமான சூழ்நிலை, துன்பமான காரியம், கஷ்டமான வேதனையான சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் நான் பார்த்து, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? இவ்வளவு கஷ்டம் வருகிறதே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாங்க முடியாதபடிக்கு பிரச்சனைகள் வருகிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த பிரச்சனை எல்லாம் உன்னை தாக்காதுப்பா. ஆண்டவர் மழையே வராமல் இருக்க போதில்லைன்னு சொல்லலை, வறட்சை தாக்காமல் இருக்க போகுதுன்னு சொல்லலை. ஆண்டவர் நீ எப்போவுமே நீர்ப்பாய்ச்சலான இடத்துலையே இருந்தாலும் உனக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லலை. இங்கே எரேமியா சொல்கிறாரு, நீர்ப்பாய்ச்சலான ஓரத்திலே இருந்தாலும் வறட்சி தாக்கும், மழை இல்லாமல் போகும், பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துலையும் ஒரு இலை கூட உதிராமல் ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புவது ஏன் ஆண்டவரை நான் நம்ப வேண்டும் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. ஆண்டவரை நம்பும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கை கீழாக போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளாகாமல் தலையாவாய். எப்பொழுது நான் வாளாகாமல் தலையாவேன் என்று சொன்னால், தேவனுக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமேன். என்னை கீழாகாமல் மேலாக்குவார். நான் வாளாயிராமல் தலையாய் மாறுவேன். இன்னொரு வசனத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஐசாயா சாப்டர் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கஷ்டத்திலே வரும் பொழுது, நான் துன்பத்திலே வரும் பொழுது ஆண்டவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நீங்கள் நான் வாசிக்க முடியும். அநேக விவாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் போகிறதை நீங்கள் நான் பார்க்க முடியும். அநேக சாபங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். அநேக சிக்ஷைகளை நான் கொடுக்க போகிறேன் என்று எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அதிகாரங்கள் முடிய 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 கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். நீ என்னிடத்தில் வா, நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய பிள்ளையாயிருப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். யோவான் 14வது அதிகாரம் 1 வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 வசனம், முதல் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா?
அது முக்கியமான ஒரு வார்த்தை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. முதல் வசனமே என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாயா. முதல் வார்த்தை. இதுக்கு முன்னாடி வாசிச்சேன்னு சொன்னா நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அவருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, டோன்ட் பி அஃப்ரேட். நீ பயப்படாத. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு. உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லிட்டு சொல்றாரு, நீ தேவன் மேல் விசுவாசமாயிரு, என்னிடத்திலும் விசுவாசமாயிரு. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் யார் மேல் விசுவாசமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அநேக நேரங்களிலே நான் பார்க்கிற, எனக்கு தெரிந்த, எனக்கு பழக்கமான, எனக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களை நான் முன்பே நம்புகிறவனாக காணப்படுகிறேன். ஆண்டவர் கடைசியாக தாமதமாக வருவார். கடைசியாக எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு யாருமே எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது நான் ஆண்டவர் சமூகத்தில் போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ டோன்ட் பி லேட். நீ லேட்டா வராத. நீ தாமதமாய் ஆண்டவரை பார்க்காதே. நீ தாமதமாய் என்னிடத்தில் வராதே. நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் யாரை நம்புகிறவர்களாக காணப்படுகிறேன்? Am I trusting my relatives? Am I trusting my friend? Am I trusting my wife? Am I trusting my parents? Whom I'm trusting? நான் யாரை நான் நம்புகிறவனாக இருக்கிறேன்? நான் என்னுடைய மனைவி நம்புகிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய உறவினர்களை நம்புகிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய பெற்றோர்களை நம்புகிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய நண்பர்களை நம்புகிறவனாக இருக்கிறேனா? யாரை நான் நம்புகிறவனாக இருக்கிறேன்? வேதம் கற்றுக் கொடுக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். எதெல்லாம் சேர்த்த முடியுமோ அதெல்லாம் சேர்த்திக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நம்பு, என்னிடத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். ஒன்னே ஒன்று, நீ என்னை நம்புப்பா. நீ என்னை மாத்திரம் நம்பு, நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை மாத்திரம் வை. ஒரு தாய் ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், யாரையும் நம்புதோ இல்லையோ அந்த பிள்ளை தன் தாயை நம்பும். யார் சாப்பாடு கொடுப்பாங்களோ இல்லைன்னு தெரியாது, ஆனால் என் தாய் எனக்கு சாப்பாடு கொடுப்பாள். அது எப்போ வரைக்கும் போகும்? அவன் மரிக்கிற வரைக்கும் போகும், இல்லை அந்த தாய் மரிக்கிற வரைக்கும் போகும். இந்த ரெண்டுமே மரிக்காத வரைக்கும் 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றார், நான் உன் தாயை போல உன்னை பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடத்தில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்ற, என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, trust in the Lord always so that he will keep you calm and blessed. தேவனிடத்திலே சமாதானத்தோடு இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டுமா? அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமா? நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். ஒரு வேளை களிமண் மாதிரி அவருடைய கொடுத்தேன்னு சொன்னால், அவர் எப்படியாவது அப்படி இப்படி செஞ்சு நம்மளுடைய உருவத்தை உண்டாக்குவார். ஆனால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் நான் கேட்கறது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா? கொடுப்பாரு. ஆனால் கொடுத்துட்டு பிரச்சனைகளையும் சந்திக்கிறவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதோடு வேதனைகளை கூட்டார். கர்த்தருடைய சமாதானத்தை நாம் தேடுவோம். கர்த்தர் நமக்காக இருக்கிறார். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கும் தந்தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையிலே கர்த்தாவே அநேக குறைவுகள் உண்டு என்று நாங்கள் யோசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோமே என்று சொல்லி கர்த்தாவே எங்களுடைய எண்ணங்கள் அநேக நேரங்களில் வருகிறது. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் அந்த எல்லா எண்ணங்களுக்கும் மேலாக கர்த்தாவே, நீர் என் நம்பிக்கையை கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நான் வைக்கிறேன். நீங்கள் பாதுகாத்துக்குங்க கர்த்தாவே, நீங்கள் வழி நடத்துங்க.
உம்முடைய கரத்தை பிடித்து கர்த்தாவே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒருவேளை நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்தால் கூட்டத்திலோ, கூட்ட நெரிசலிலோ, இல்லை பிரச்சனைகளிலோ, இல்லை ஒரு புயலிலோ, அல்லது கர்த்தாவே ஒரு பெரிய வெள்ளத்திலோ நாங்கள் உங்களுடைய கையை நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் நீர் எங்களுடைய கையை பிடித்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை விடாமல் பிடித்திருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறவர்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். செய்தி கேட்ட ஒவ்வொருவர்களையும் கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அவர்களுக்கு நம்பிக்கை எதன் மேல் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி யோசிக்க, நினைக்க, அதை பழக, தேவன் மேல் நம்பிக்கையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். அநேகர் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே இது முதல் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்காகவும் ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நம்பும் பொழுது எவ்வளவு சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டம் வந்தாலும் எரேமியாவில் நாம் வாசித்தது போல என்னுடைய இலை உதிராமல் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். கஷ்டம், துன்பம், துக்கம், என்னடா எப்போ பார்த்தாலும் கஷ்டம் துன்பத்தையே பேசுகிறான், என்னடா எப்போ பார்த்தாலும் கஷ்டம் துன்பமாகவே இருக்குமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சமாதானமே வராதா என்று நீங்களும் நானும் யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலக பிரகாரமான காரியங்களில் போவாய்ன்னு சொன்னார். இம்மையிலும் மறுமையிலும் பிரச்சனை தான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த செய்தி கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும், வரக்கூடிய நாட்களிலே செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகள் அநேகருக்கு போய் சேரும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது போல அநேகரை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வராக.